குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தான். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையே 6 மணிக்கு மேலே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. தாமரை மலர் கொண்டு ஒரே ஒரு தாமரை மலர் மட்டும் பாருங்கள், வெண்தாமரை செந்தாமரை நான் வச்சுருக்கேன். இதழ்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பாருங்கள், இவ்விடம் எழுதியிருக்குது பாருங்கள். இவ்விடம் குபேரபுரி ஆகுக. அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு இதுதான். நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்யுங்க. அதை நீங்கள் குபேரருக்குரியது ஓம் லக்ஷ்மி நமகன் நீங்கள் சொன்னால் கூட போதும். லக்ஷ்மி குபேராய நமகன் சொன்னால் கூட போதும். முடிஞ்சால் உங்களால் அந்தனோட கோலமெல்லாம் போட்டு லக்ஷ்மி குபேரர் ரொம்ப செல்வத்தை எல்லாம் இழந்து ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது தான் சிவபெருமான் லக்ஷ்மி கிட்ட இந்த ஒரு இதை கொடுத்து அதாவது எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். அந்த இதை கொடுத்து குபேரருக்கு இழந்த செல்வத்தை மீட்டு அவர் கொடுக்குறாரு. இதை நீ லக்ஷ்மியை நினைத்து இந்த பூஜையை செய், உனக்கு நிச்சயம் அந்த இது கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தாமரை மலர் ஒன்றே ஒன்று வாங்குங்க. நமக்கு குபேர சம்பத்துக்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நவதானியத்தை ஒரு இதில் போட்டுக்கோங்க. நவதானியத்தில் ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நமக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும், ஒரு தாமரை மலர் கட்டாயம் வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வாங்க, வெற்றி நிச்சயம். அதனால் நீங்கள் இதை நீங்கள் செய்யுங்க. அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு இது. தாமரை மலர் ஒன்றே ஒன்று வாங்கி, 1 2 பாருங்கள், வெண்தாமரையும் இருக்குது. 20 ரூபாய். நாங்கள் ஒன்று போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அதனை தாமரை மலரை போன்ற செல்வத்தை ஈர்த்து கொடுக்கின்ற ஒரு இது எந்த இதுவுமே இல்லை. அது காஞ்சா கூட பரவாயில்ல, வீட்டில் காஞ்சி இருந்தால் கூட அதுக்கு நிர்மாலிய தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வில்வம், தாமரை இதற்கெல்லாம் நிர்மாலிய தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது காய்ந்து போனால் கூட அதை நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அவ்வளவு ஒரு பூ அலங்காரத்தில் இருக்குது. நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாமரை இதழ் கொண்டு, தாமரை மலர் கொண்டு வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி இதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய வீட்டுக்கு வா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய வீட்டிற்கு வா. இது நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இதை நீங்கள் செய்ய பாருங்கள். அவ்வளவு ஒரு அமோகமாக இருக்கும் நம்ம வீடே. எத்தனை செல்வங்களும் நமக்கு கொடுங்க. அதற்குரிய நிறம் பச்சை. ஏதோ ஒரு பச்சை ஒரு இது மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்துங்க. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை. அந்த இது செல்வம் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஒரு தாமரை மலர் நிச்சயம் அதை வாங்கி நீங்கள் இது பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாமரை மலர், தாமரை இதழ்கள் எல்லாம் வச்சு நான் வந்து அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கட்டாயம் செய்யுங்க. தாமரை இதழால் குபேர சம்பத்துக்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க. அதை செய்தாலே நம்ம வீட்டில் எந்த தரித்திரமும் இருக்காது. மகாலட்சுமி நம் வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி படம், அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்து நாம் வந்து இழந்த செல்வத்தை மீட்டுறது. நம்ம வீட்டுக்கு செல்வம் வேணுமா? பணம் இருந்தால் தானங்க எல்லாம் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். இதை நீங்கள் பண்ணுங்க. இந்த தாமரை மலரினால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை காலையில் வச்சாலும் சரி, நீங்கள் மாலையில் செய்கிறது தான் சிறப்பு. 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்னங்கிறது நீங்கள் எனக்கு வெற்றி நிச்சயம். நம் வீட்டில் செல்வம் வளரும். இதற்கு நான் வந்து ஆணித்தரமாக ஆணிபூர்வமாக சொல்கிறேன். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்துக்களும் நம் வீட்டில் தங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். மாலை வெற்றி நிச்சயம், செல்வம் நிச்சயம். வீட்டில் நமக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் உணருவீங்க. ஒவ்வொன்றுமே நாம் வந்துங்க உணர்ந்து தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர நம்ம கேட்குறதுனாலையோ ஒரு இது பண்ணுறதுனாலையோ எல்லாம் வராது. பாருங்க இந்த ஆண்டையும் இருக்குது. நான் வந்து இருந்தாலும் இதை மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து செய்யுங்க. செய்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்னட்ட என்னன்றதை கேளுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அதே போல் இது செம்பருத்தி மலர், ஒன்றே ஒன்று செம்பருத்தி மலர் உங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வழியில் பூத்து கிடக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு மலரை எடுத்துகிட்டு வந்து வைங்க. அதை தொட்டாலே நமக்கு ஒரு இது தான். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தாமரை பூவினோட மகத்துவத்தை சொல்லி மாள முடியாது. ஒரு நேரம்லாம் 3 10 ரூபாய்க்கு விற்பாங்க, 5 ரூபாய்க்கு விற்பாங்க, ஒரு நேரம் 10 ரூபாய்க்கு விற்கும், ஒரு நேரம் 20 ரூபாய்க்கு விற்கும். நீங்கள் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை செய்துட்டு என்னட்ட அப்புறம் சொல்லுங்க. ஒரு தாமரை மலர் நிச்சயம் வேணும், ஏதோ ஒரு தாமரை மலர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த இதை சொல்லணும், இது சொன்னீங்கன்னா தான் நமக்கு ஒரு இது. மறுபடியும் சொல்கிற, ஓம் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய வீட்டிற்கு வா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இதை இப்படி சொல்லலாம். ஓம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய என் தொழில் செய்யும் இடத்திற்கு வா. ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டில் இருக்கவங்க வீட்டில் செய்யுங்க. இப்போ கடையில் இருக்கவங்க இதை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய தொழில் செய்கின்ற இந்த இடத்திற்கு நீ வா அப்படின்னு இப்படி நீங்கள் அலைங்க. அதே மாதிரி காசு வைக்கணுங்கிற. இப்போ நான் எந்திரிச்சு இப்போ காசை என்னால் வைக்க முடியல. சில்லற ஒரு கப்பில் வச்சிங்கன்னா வைக்கணும், கட்டாயம் வைக்கணும். அதை வச்சிட்டிங்கனாக்கா அவ்வளோ ஒரு வச்சு ஒரு 2 வாழைப்பழத்தை வச்சு தூப தீபாரணை காட்டுங்க. அதுக்கு என்ன சாப்பிட நாம் கொடுக்கணுமில்ல, ஒரு பொட்டுக்கல்ல நாட்டு சக்கரை வெல்லம் வச்சு வச்சு ஒரு தூப தீபாரணை காட்டி, இல்லை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கடைக்கு வரணும், நம்ம தொழில் செய்கிற இடத்துக்கு வரணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தாமரையினோட மகத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறது, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.